பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே காணப்படுகின்ற 35 கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கின்ற பிரஜாசக்தி அது வேலைத்திட்டத்துக்கான தலைவர்களுக்கான செயலமர்வும் அதிலே நியமிக்கப்பட்ட தலைவர்களுக்கான சான்றிதழ்களை நாங்கள் வழங்கி வைத்திருக்கின்றோம். இந்த பிரஜாசக்தி சம்பந்தமாக பல தெளிவான விடயங்களை சொல்ல வேண்டியிருக்குது மக்களுக்கு. என்னென்னு சொன்னால், இந்த திட்டமானது அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற முக்கிய அரசாங்கத்தினுடைய கொள்கை ஒன்று இருக்கின்றது, வறுமை ஒழிப்பு வேலை திட்டம். எங்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களில் 3 ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா, ரெண்டாவது வந்து டிஜிட்டல் மயமாக்குகின்ற முழு இலங்கையும் டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலை திட்டம், மூன்றாவது வந்து வறுமை ஒழிப்பு வேலை திட்டம். அந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு தான் இந்த பிரஜாசக்தி செயல் திட்டமானது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் முன்னெடுக்கின்ற பொழுது கிராமத்திலே ஆங்காங்கே சரி கிடந்த பல விடயங்கள் இப்பொழுது ஒன்றிணைக்கப்பட்டு கிராமிய வேலை திட்டமாக ஒரு வில்லேஜ் பிளானாக நாங்கள் இதை முன்னெடுக்கப் போகின்றோம். இந்த வில்லேஜ் பிளானூடாக இந்த கிராமத்தில் காணப்படுகின்ற முழுமையான வறுமையை நீக்கி, இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற வேலைவாய்ப்பின்மை, பெண் தலைமைத்த குடும்பங்கள், அபிவிருத்தி செய்யப்படுகின்ற இடங்கள், அபிவிருத்தி செய்யப்படுகின்ற பாடசாலைகள் அல்லது விவசாயம், கால்நடை, அதுபோன்று அனைத்து விடயங்களையும் கவனம் செலுத்தி இந்த பிரதேசங்களை வந்து அபிவிருத்தி செய்கின்ற நோக்கமாக இது நடைபெறுகின்றது. எனவே இது சம்பந்தமாக யாருக்கும் ஐயம் தேவையில்லை. என்று சொன்னால், அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. நாங்கள் விரும்புகின்ற வேலை திட்டத்தை சிறப்பாக செய்து இந்த நாட்டை 2029ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஒரு வறுமையற்ற நாடாக கொண்டு வந்த வேலை திட்டம், ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் டிசிசி சியாமன் இந்த தலைமைக்கு இந்த அமைப்புகள் இது இயங்கும். இந்த அமைப்புகளுக்கான தலைவர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். எங்களுடன் ஒத்து வருகின்ற, எங்களோடு சேர்ந்து வேலை செய்கின்ற ஆக்களை இடம் கண்டு அவர்களுக்கு தலைமைத்துவ பதவியை கொடுத்து அவர்களுக்கு கூடாக நாங்கள் இந்த வேலையை முன்னெடுக்க இருக்கின்றோம். இந்த வேலை திட்டங்கள் சரியாக நடைபெறுகின்ற பொழுது இன்னும் 2-3 ஆண்டுகளிலே இலங்கையிலே காணப்படுகின்ற வறுமையானது கணிசமான அளவு குறைக்கப்பட்டு பெரிய அளவிலே இந்த கிராமங்கள் நல்ல அபிவிருத்தி அடைகின்ற நிலையை அடையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.